ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு ரிஷா கிச்சன். நான் இன்றைக்கி சிம்பிளாக எப்படி சிக்கன் பிரியாணி செய்யலுமென்றது தான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க அதுக்கு தேவையான திங்ஸை பார்ப்போம். நான் இன்றைக்கி 300 கிராம் அரிசிக்கு தான் இந்த சிக்கன் பிரியாணி செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான சிக்கன் 350 கிராம், 3 டேபிள் ஸ்பூன் கர்ட், தயிர், 2 ஒனியனை ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. கரை லீவ்ஸ், ரம்பை, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் க்ராஷ் பண்ணினது, கொஞ்சமாக சால்ட், பிரியாணி மசாலா பவுடர், அதோட ரெசிபியை நாங்களே தந்திக்கிறேன். கொரியண்டர் லீவ்ஸ்ன்றது கொத்தமல்லி இலை, ரைஸ், கீ, அதோடு கொஞ்சமாக ஆயில், ஸ்டார் அனீஸ்ன்றது அன்னாசிப்பூ, காடமம், சின்னமன் ஸ்டிக், கொஞ்சமாக மில்க், குங்குமம், டொமேட்டோவை ஸ்மால் பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இதெல்லாம் தான் எங்களுக்கு பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். இதெல்லாம் நாங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் இதை செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ தான் எங்களுக்கு ஈஸியாக குயிக்காக செஞ்சிடலும். பிரியாணியை செய்கிறதுக்கு 1 ஹவருக்கு முன்னுக்கு நாங்கள் கட்டாயம் இந்த சிக்கன் மேரினேஷனை நாங்கள் செஞ்சு வைக்கணும். இல்லாட்டி நீங்கள் ஓவர் நைட்டே உங்களுக்கு இதை செஞ்சு வச்சிடலும். நீங்கள் பிளான் பண்ணியிருந்தால் நெக்ஸ்ட் டே நீங்கள் பிரியாணி செய்கிறேன்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தால் உங்களுக்கு நைட்டே வந்து இந்த மேரினேஷன் உங்களுக்கு ரெடி பண்ணி வைக்கலும். இப்போ இந்த வாஷ் பண்ணின சிக்கனில் ஜிஞ்சர் கார்லிக் க்ராஷ் பண்ணதை சேர்த்துக்கொள்ளுங்க. அடுத்தது தேவையான அளவு சால்ட், பிரியாணி மசாலா சேர்த்துக்கொள்ளுங்க. பிரியாணி மசாலா எப்படி செய்கிறேன்றதை நான் உங்களுக்கு அதோட இன்க்ரீடியன்ட்ஸை தந்திக்கிறேன். இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் படி நீங்கள் இது எல்லாத்தையும் அந்த ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு நீங்கள் அதை அரைச்செடுத்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு எப்போ வேணுமென்றாலும் பிரியாணி செய்கிறேன்னு சொன்னால் உங்களுக்கு இதை யூஸ் பண்ணிக்கொள்ளலும். நான் இந்த ஸ்பைசஸ் எல்லாத்தோடையும் சேர்த்து ரெட் சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர், மஸ்டர்ட் சீஸ் இது எல்லாத்தையும் சேர்த்தே நான் அதில் அரைச்சி வச்சு கொண்டிருக்கிறேன். அப்போ தேவையான டைமுக்கு எனக்கு ஈஸியாக இதை குக் பண்ணிடலும். இப்போ பிரியாணி மசாலா பவுடரை சேர்த்துட்டு நீங்கள் இதில் கரி லீவ்ஸ், ரம்பை இது ரெண்டையும் சேர்த்துக்கொள்ளுங்க. அடுத்தது 3 டேபிள் ஸ்பூன் அளவு தயிரையும் சேர்த்துக்கொள்ளுங்க. அடுத்தது ஒரு லைமை வந்து நீங்கள் இதில் புளிஞ்சு எடுத்துக்கொள்ளுங்க. மஞ்சள் தூள், கொரியண்டர் லீவ்ஸ் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கையால் மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. நான் இன்க்ரீடியன்ட்ஸ் லிஸ்ட்டில் லைம் எட் பண்ண மறந்துட்டேன். நீங்கள் அதை எட் பண்ணிக்கொள்ளுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி 1 ஹவர் போல் நீங்கள் இதை ஊற வைங்க. அப்போ தான் உள்ளுக்கு நல்லா மசாலாவெல்லாம் நல்லா உள்ளுக்கு இறங்கும். இப்போ தேவையான ரைஸை நான் இதில் கொஞ்சம் ஊற வச்சு எடுத்துக்கொள்கிறேன். நான் 300 கிராம் ரைஸை கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சு ஒரு 10 மினிட்ஸ் போல் ஊற வச்சு எடுக்கிறேன். இப்போ ரைஸை குக் பண்ணுறதுக்கு ரைஸ்ட அளவுக்கு ஏற்ப இன்னொரு மடங்கு தண்ணியை ஊற்றிக்கொள்ளுங்க. 1 கப் ரைஸ்ண்டா 2 கப் தண்ணியை ஊற்றிக்கொள்ளுங்க. இதில் கொஞ்சம் தேவையான அளவு சால்ட், அடுத்தது அந்த ஸ்டார் அனீஸ் அதை நான் இதில் எட் பண்ணிக்கொள்கிறேன். அடுத்தது ஏலங்காய், கருவேப்பட்டை இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் நேரத்துக்கு கொதிக்க விடுங்க. தண்ணி நல்லா கொதித்து வரப்போக்கில் நீங்கள் அதில் நாங்கள் எடுத்து வாஷ் பண்ணின அந்த ரைஸையும் இதில் எட் பண்ணி நல்லா அதை குக் பண்ணி எடுங்க. இந்த ரைஸ் வந்து குக்காகி வர பதம் வந்து பதம் மாதிரி இருக்கணும். நல்லா ஃபுல்லாகவே 100% அது குக்காகி இல்லாமல் பதத்தில் மாதிரி இதை குக் பண்ணி எடுங்க. பாருங்கள், நான் காட்டுவேன். அந்த மாதிரி ஒரு பதத்தில் குக் பண்ணி எடுங்க. ஏன்னா நாங்கள் அடுத்தது சிக்கனோட இதை தம் பண்ணி எடுக்கிறதால எகெயின் அது கொஞ்சம் நேரம் குக் ஆகும். அப்படி மிச்சம் குக் ஆகினு சொன்னால் அது வந்து நல்லா உடஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் எங்களுக்கு பூ மாதிரி வரத்துக்கு அதை வந்து நீங்கள் பதத்தில் குக் பண்ணி எடுங்க. இப்போ பிரியாணி செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன். இது ஒரு பெரிய பேனில் கொஞ்சமாக கீ, தேவையான அளவு ஆயில் இதெல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் கொதிக்க விடுங்க. நல்லா எண்ணெய் சூடாகி வரப்போக்கில் இதில் நீங்கள் ஸ்லைஸ் பண்ணி வச்சு அந்த ஒனியனையும் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு நல்லா அதை ஃப்ரை பண்ணி எடுங்க. இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணினதுக்கு பிறகு நாங்கள் வேறொரு இந்த பாத்திரத்தில் நாங்கள் அதை மாற்றி எடுத்து வச்சுக்கொள்ளணும். ஏன்னா கடைசிக்கு நாங்கள் அதை லேயர் பண்ண போக்கில் எங்களுக்கு அது தேவைப்படும். இப்போ நான் இதை குங்குமத்தை நான் வந்து கொஞ்சம் பாலில் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கொள்கிறேன். அதையும் நான் லேயர் பண்ண போக்கில் கடைசிக்கு அதை யூஸ் பண்ணுவேன். கொஞ்சமாக குங்குமத்தை எடுத்து பாலில் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. எடுத்து ஒரு சைடுக்கு வச்சுக்கொள்ளுங்க.
இப்போ ஒனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு நல்லா ஃப்ரை ஆகி வந்திக்குது. இதை வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கொள்ளுங்க. இதே போட்டில் நீங்கள் பிரியாணியாக செய்யலும். இப்போ சிக்கன் நல்லா வண்ணவராக ஊறி மசாலாவெல்லாம் நல்லா உள்ளுக்கு இறங்கிக்கும். இப்போ நீங்கள் அதே சேம் பொட்டில் அதே ஆயிலே நீங்கள் சிக்கனை குக் பண்ணி எடுங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேணும். ஏன்னா இதில் இருக்கிற இந்த கேர்டில் இருக்கிற அந்த தண்ணியெல்லாம் இப்போ வெளியே வரும். அதிலே சிக்கன் குக் ஆகும். இதில் இப்போ கட் பண்ணி வச்சு அந்த டொமேட்டோவும் இதில் சேர்த்துக்கொள்ளுங்க. சேர்த்து கொஞ்சம் நேரத்துக்கு இதை ஒரு 10 மினிட்ஸ் போல் இதை மூடி வைங்க. பாருங்கள், தண்ணியெல்லாம் வெளியே வந்திக்குது. இப்போ சிக்கன் நல்லா குக்காகி அது நல்லா கறியெல்லாம் நல்லா கிரேவி எல்லாம் மீக்குது. இப்போ இந்த கிரேவியால் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. லாஸ்ட்டுக்கு லேயர் பண்ண போக்கல எங்களுக்கு அதை யூஸ் பண்ணிடும். இப்போ ரைஸை போட்டு நான் லேயர் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் 2 லேயருக்கு தான் இந்த ரைஸை நான் இதில் ஆட் பண்ணுறேன். இப்போ முதலாவதாக கொஞ்சம் ரைஸை நான் இதில் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஹாஃப் ரைஸை ஆட் பண்ணிவிட்டு அதில் கொரியண்டர் லீவ்ஸ், ஃப்ரை பண்ணி வச்ச அந்த ஒனியன், அடுத்த ஹாஃப் ரைஸையும் இதில் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க, லேயர் பண்ணிக்கொள்ளுங்க. ஆல்ரெடி செஞ்சு அந்த சேம் ப்ரொசீஜர் தான். அதை லேயர் பண்ணிவிட்டு மேலால் கொரியண்டர் லீவ்ஸ், ஆல்ரெடி நீங்கள் எடுத்து வச்ச அந்த கிரேவியும் இதில் கொஞ்சமாக சேர்த்துக்கொள்ளுங்க. அடுத்ததாக ஃப்ரைட் ஆனியன்ஸ், அதை மேலால் போட்டுக்கொள்ளுங்க. அடுத்ததாக சஃப்ரானை குங்குமத்தை நீங்கள் பாலில் மிக்ஸ் பண்ணி வச்சுப்பீங்களே, அதையும் இதில் மேலே கொஞ்சமாக சேர்த்துக்கொள்ளுங்க. அடுத்ததாக 1 டீஸ்பூன் கீயையும் இதில் சேர்த்து ஸ்டவ்வை நல்ல லோ ஃப்ளேமில் வச்சு 10 to 20 மினிட்ஸ்க்கு போல் தம் பண்ணுங்க. எதுவும் வெளியே போகாத மாதிரி நல்லா மூடி வைங்க. இப்போ இதுக்கான சைட் டிஷ் நான் இன்றைக்கி ரைத்தா தான் செய்ய பார்க்குறேன். கேர்டால் செய்யக்கூடிய ஒரு சலாட். அதுக்கு ஒரு பவுலில் கொஞ்சமாக ஒனியன், கரெக்டையும் நீங்கள் சின்ன க்யூப்ஸாக சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. அடுத்தது ஒரு க்ரீன் சில்லியோ, உங்களுக்கு ஸ்பைஸ் எவ்வளோ உங்களுக்கு தேவையோ அந்த அளவுக்கு க்ரீன் சில்லியும் கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. அடுத்தது உங்களுக்கு எவ்வளவு இந்த சலாட் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் கேர்டு இதில் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் மாதிரி கேர்டு ஆட் பண்ணிக்கிறேன். போதாட்டி நீங்கள் அதுக்கு தேவையான மாதிரி இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கொள்ளலும். தேவையான அளவு சால்ட் கொஞ்சமாக சேர்த்துக்கொள்ளுங்க. அடுத்தது மிளகுத்தூள், அதையும் தேவையான அளவு எவ்வளோ உங்களுக்கு ஸ்பைஸாக ஈக்கணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்க. அடுத்தது ஒரு ஹாஃப் லைம் இதில் புளிஞ்சு எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுங்க. நல்லா இந்த பிரியாணிக்கு நல்லா டேஸ்ட்டாக ஈக்கும் இது. இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நீங்கள் மூடி உங்களுக்கு தேவையான டைமுக்கு எடுத்துக்கொள்கிறதுக்கு நீங்கள் இதை மூடி நீங்கள் வெளியே செஞ்சீங்கன்னா இது உங்களுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு ரெஃப்ரிஜிரேட் பண்ணி வச்சாலும் நல்லா கூலாக நல்லா சில்டாக நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ பிரியாணி நல்ல தம்மாகி நல்லா வந்திக்குது. நல்ல வாசமும் நல்ல கமகமாண்டு நல்ல வாசனையாக இருக்குது. இப்போ இதை எங்களுக்கு சர்வ் பண்ணி சாப்பிடலும். உங்களுக்கு பார்த்தாவே ரைஸ் ட்ரை ஆகி இல்லாமல் நல்ல உதிரியாக ஈக்கிறது விளங்கும். நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. கட்டாயம் நீங்களும் இதே ரெசிப்பியை இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நீங்கள் ரைஸ் இதை விட கூட செய்கிறேன்னு சொன்னால் நீங்கள் எவ்வளோ ரைஸ் எடுக்கிறீங்களோ அதே சேம் அளவுக்கு நீங்கள் சிக்கனோ பீஃபோ எதையும் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கொள்ளுங்க. அப்போ தான் அதை நல்லா எங்களுக்கு அதை சர்வ் பண்ண போக்கலையோ எங்களுக்கு சாப்பிட போக்கலையோ நல்லா அந்த
டேஸ்டியாக யம்மியாக இருக்கும். நல்ல டெலிஷியஸான இந்த பிரியாணி இது. நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள். அவங்களுக்கும் கட்டாயம் நான் நினைக்கிறேன் அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குமெண்டு. என் சேனலில் இது மாதிரி நான் நல்ல நியூ ரெசிபீஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிக்கிறேன். கட்டாயம் நீங்களும் அதை இது வரங்காட்டியும் பார்க்காம இருந்தால் கட்டாயம் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. இதுவரை நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.